This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. நான் இப்போது ஒரு ஐடி நிறுவனத்தின் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாதம் 1,00,000 சம்பளம். ஆனால் எனக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்பதே ஆசை. இப்போது எனக்கு 35 வயது என்பதால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என எல்லோரும் சொல்கிறார்கள். உங்களின் வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ண உடனே ஒரு ஆசை வரும். நம்ம ஏன் சொந்தமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதில் ரொம்ப சிம்பிள். ராஜ்குமார் சார், நீங்கள் யோசிக்க வேண்டியது முதல்ல எந்த டொமைனில் நீங்கள் ஸ்ட்ராங். நீங்கள் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, 5 வருஷம், 35 வயசுன்னு சொல்கிறீங்க. இது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு டொமைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அந்த டொமைனில் தான் நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்களா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, அதில் நீங்கள் ப்ராடக்டாக எடுத்து பண்ண போகிறீங்களா, சர்வீஸாக செய்ய போகிறீங்களா, சேவை வணிகமாக ஆர் பொருளை தயாரித்து கொடுக்க போகிறீங்களா? இதை முதல்ல டிட்டர்மைன் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே உட்காந்து பேப்பரில் போட்டு நான் ப்ராடக்ட் தான் பண்ண போகிறேன், ஆர் சேவை வணிகம் தான் பண்ண போகிறேன், இந்த டொமைனில் பண்ண போகிறேன், அதை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மனசுக்குள்ள வியாபாரம்னா என்னன்னு தோணுதோ, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லுவோம், எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் பேப்பரில் ஆஸ் இஃப் நீங்கள் கம்பெனியை ஆரம்பித்ததாக நினைத்து கொண்டு பேப்பரில் எழுத ஆரம்பிங்க. தமிழ்லேயே எழுதுங்க, நம்ம தாய்மொழி. நல்ல ஃப்ளோ வரும் உங்களுக்கு. ஒரு பிஸ்னஸ் எப்படி பேப்பரில் கட்டமைக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே, ரியலாக கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரில் கட்டமைக்கணும். இது எப்படி எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுறோமா? ஆமாம். நம்ம ஒரு முதல்ல சாக் பீஸ் எடுத்து வீட்டில் போடுவோம். எனக்கு இப்படி ஹால் வேணும், கிச்சன் வேணும், பெட்ரூம் வேணும். அதை அப்படியே கம்ப்யூட்டரில் கொடுத்தா ப்ளூ பிரிண்ட் வரும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை தூக்கி நம்ம மேசான்ட்டு கொடுப்போம், மேஸ்திரி கிட்ட கொடுப்போம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட கொடுப்போம். அவர் அதை போய் அப்ரூவல் வாங்கிட்டு வீடு கட்டுவார். அப்போ பேப்பரில் முதல்ல கட்டிட்டு ஓகே 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 பண்ணதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் ரியலாக ஆரம்பிச்சிங்கன்னா ஃபெயிலியர் ரேட்டு கம்மி. ஓகே, நினச்சோம் போனோம் பணம் வாங்கினோம் பிஸ்னஸ் பண்ணுறோன்றது பிஸ்னஸ் கிடையாது, கட்டமைப்பு. அதாவது ஒரு 50% பிளானிங்லேயே தான் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் டைம். ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்கள் பேப்பரில் போட ஆரம்பிக்கும் போது நிறைய புதுசாக உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அவருக்கு ஃபினான்ஸ் எங்கேன்னு வரப்போகுது, கஸ்டமர் நமக்கு யார், இந்த கஸ்டமருக்கு இந்த பொருள் தேவையா, இந்த பொருளை நம்மள மாதிரி எத்தனை பேர் அதை தயாரித்து விற்கிறான் ஆர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான், அப்போ காம்படிஷன் இருக்கா, அப்போ அந்த காம்படிஷனை பீட் பண்ணுற மாதிரி எங்கிட்ட யூஎஸ்பி என்ன இருக்குது, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் என்ன இருக்குது, நம்மகிட்ட எதுக்கு கஸ்டமர் வரணும், நிறைய பேர் இருக்காங்க, நம்மகிட்ட ஏன் வரணும், அப்புறம் எந்த இடத்துல பண்ண போகிறோம். சேல்ஸ்னு ஒரு ஆங்கிள் பண்ணால் அது ஒரு பெரிய டாப்பிக்கு. டெமோகிராஃபிக்னு ஒன்று இருக்குது, எந்த இடத்துல பண்ண போகிறோம். டெமோகிராஃபிக்னா வயசு, டெமோகிராஃபி டிவிடெண்ட் சொல்லுவாங்க, எந்த ஏஜ் குரூப் மக்கள் என் பொருளை வாங்க போகிறாங்க. ஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, எந்த ரீஜனில் நான் வைக்க போகிறேன். பிஹேவியர்னு சொல்லுவாங்க, கஸ்டமரோட பிஹேவியர், எந்த மாதிரி டைப் மைண்டில் மனநிலைமையில் கஸ்டமர் இந்த பொருளை அணுகுவார் வாங்குவதற்கு. இந்த மாதிரி நிறைய காரணிகள்லாம் இருக்குது. முதல்ல பேப்பரில் இதை போட ஆரம்பிக்கணும். போட்டதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட், ஒரு 10 பேஜ் 15 பேஜ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. எல்லாம் தெரியாதே சார், இது எனக்கு பட்ட தெரியலையே சார், ஆனால் ஆசை மட்டும் இருக்குது சார்னா ஒரு மென்டாரை பிடிங்க. அந்த மென்டாரோட உட்காருங்க. மென்டார் யார் அப்படின்னா, உடனே நீங்கள் எங்கேயோலாம் தேடிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்போ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு அங்கிள் இருப்பார், ஒரு ஆண்டி இருப்பாங்க. அவங்க பேங்க்கு ஃபினான்ஸ் தெரிஞ்ச சப்ஜெக்ட் உள்ள ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட போங்க, ஆடிட்டர் கிட்ட போங்க. ஸோ தெரிந்த நபர்கள்கிட்ட முதல்ல ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க, பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது முதல்ல கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எல்லாத்தோட மேலே உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் போய் பட்டனை தட்டினீங்கன்னா 10,000 பேர் இதை பற்றி வீடியோ போட்டு பேசியிருக்கிற மாதிரி. ஒரு சாட் ஜிபிடியில் எடுத்து டைப் பண்ணால் அது டாக்குமெண்ட் எடுத்து கையில் கொடுத்துரும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சீர்தூக்கி பாருங்க. ஓகே, இப்போ நான் பிஸ்னஸ் இறங்க போகிறேன், இதெல்லாம் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு விஷயம் தெரியல, இப்போ நான் என்ன செய்யணும். மென்டார்ட்ட போனீங்கன்னா அவர் க்ளீனாக கைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் இறங்குறது வசதி. ஸோ பிஃபோர் யூ ஸ்டெப் இன், இறங்குறதுக்கு முன்னாடி பேப்பரில் டாக்குமெண்ட் பண்ணி சீர்தூக்கி பார்த்து வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் போக ஆரம்பிக்கலாம்.